பெண்ணோட அம்மா அப்பா வந்து வராங்க. And I was like, what should we celebrate? உங்களுக்கு வந்து எக்ஸர்சைஸ் வேணும்னா டெய்லி வீட்ல பிரெட் பண்ணுங்க. Good. ஹலோ, இன்னைக்கு வந்து நான் கொஞ்சம் வந்து பிரெட் அண்ட் பன்ஸ் வந்து பேக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறேன் வீக்கெண்டுக்கு. பெண்ணோட அம்மா அப்பா வந்து வராங்க இந்த வீக்கெண்ட் எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு. ஸோ நான் நினச்சேன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பிரெட் அண்ட் பன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் வந்து முன்னாடி வந்து பெரிய பேட்சில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஸோ அதுவும் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ பிரெட் இல்லை. ஸோ இன்னைக்கு பண்ணலாம், அப்போ தான் நாளைக்கு அவங்க வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி இன்னைக்கு வந்து நான் 2 types ஆஃப் பிரெட் பண்ண போகிறேன். அப்புறம் கொஞ்சம் பன்ஸும் பண்ண போகிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் லஞ்சுக்கு வந்து சாண்ட்விச்சஸ் அப்படி சாப்பிடுவோம். ஸோ அதுக்கு வந்து பன்ஸ் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அப்படின்னு. ப்ளஸ் நான் ஆல்சோ வந்து அவங்க கல்ச்சரில் ட்ரெடிஷனில் வந்து யூஸ்வலாக வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்கன்னா டின்னர் முடிச்சுட்டு எப்போவுமே டிசர்ட் சாப்பிட்றது வந்து ஒரு இது. ஸோ டிசர்ட்க்கு வந்து நான் வெனிலா கேக் வித் ஐசிங் இல்லைன்னா ஒரு மாதிரி லெமன் கேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் இன்னைக்கு வந்து நான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கும் காமிச்சிடலாம். இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபுல் லென்த்தில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டிருந்தீங்க இந்த பிரெட்டும் பன்ஸும் எப்படி பண்ணணும்னு. ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக என்னென்ன யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டெப்பும் ஃபுல் டீட்டெயிலில் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண போகிறது வந்து ஓட் மீல் பிரெட். இதுக்கு வந்து ஓட்ஸும் மாவும் கலந்து வந்து பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் அதிகமான ஃபைபர் இருக்கும். பட் ஓவரால் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓட்ஸ் we have to make the oats. ஸோ அதான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓட் மீல் பண்ணுறதுக்கு தேவை வந்து ஓட்ஸ், we need butter, அப்புறம் maple syrup. Okay, let's start. The 1 cup oats add பண்ணிக்கலாம். Okay, so 1 cup oats, 3 tablespoons butter. Need 2 cups boiling water. இது வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு சைடில் வச்சிருங்க. ஸோ இப்போ வந்து ஓட் மீல் ப்ரிப்பேர் பண்ணி சைடில் வச்சுருங்க. அது வந்து குக் ஆகணும் அந்த ஹாட் வாட்டரில். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஈஸ்ட் ரைஸ் ஆகிறதுக்கு நமக்கு தேவையான திங்ஸ் வந்து ஈஸ்ட். நான் வந்து ட்ரெடிஷ்னல் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டும் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் தென் ஐம் கோனா யூஸ் சுகர், அப்புறம் ஹாட் வாட்டர். பட் இதை வந்து நம்ம நல்ல கோல்ட் வாட்டர் கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, வெதுப்பாக இருக்க சொல்லுவாங்க, லூக் வார்ம் இதில் தான் இருக்கணும். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்து வில் டை, தென் அப்போ வந்து ரைஸ் ஆகாது, நமக்கு வேண்டிய மாதிரி பிரெட் கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெதுப்பான வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1/4 கப் ஹாட் வாட்டர், ஸோ நான் இதில் வந்து வெதுப்பான தண்ணி, ஸோ லூக் வார்ம் வாட்டர், சுகர், ஈஸ்ட் ஆட் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அது வந்து யூஸ்வலி ஒரு 10 minutes அப்படி ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து தனியாக ஓட்ஸ் மிக்சர் ரெடி பண்ணி சைடில் வச்சுட்டோம். ஈஸ்ட்டும் வந்து வார்ம் வாட்டரில் சுகரில் போட்டு ஸ்டர் பண்ணி அதையும் சைடில் வச்சுட்டோம். ஸோ யூஸ்வலி ஒரு 10 to 15 minutesல ரெண்டுமே ரெடி ஆகிடும். பட் ஈஸ்ட் வந்து நீங்கள் போட்ட விட ஒரு டபுள் மடங்கு ரைஸ் ஆகிடணும், இல்லைன்னா அப்படியே வந்து ப்ளூம் ஆகி வரும். ஸோ அப்போ தான் வந்து we know it's ready அப்படின்னு. ஸோ அது ரெண்டும் ரெடி ஆகிட்ட அப்புறம் நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணி அதில் வந்து ப்ரௌன் சுகர் அண்ட் ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவர் பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து
அனிதாஸ் பேக்கரி அப்படின்னு கனடாவில் ஒரு பிராண்ட் இருக்குது. அவங்க வந்து ஆர்கானிக் மில்க். ஸோ எல்லாமே வந்து இங்கேயே ஆர்கானிக்காக வந்து நமக்கு வந்து மாவை வந்து அன்ப்ளீச் பண்ணி அரைச்சி they sell. It is a little bit more expensive than other brands. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல குட் குவாலிட்டி. ஏன்னா நார்மல் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் நம்ம இங்கே வாங்கினாப்பா அப்படியே வந்து பியோர் ஒயிட்டாக இருக்கும். இங்கே வந்து இது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து நல்லா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே அது வந்து வீட் ஃப்ளவர்னு தெரியும், அந்த ஸ்லைட் ப்ரௌனிஷ் கலர் இருக்கும். இது வந்து கொஞ்சம் இப்போ வந்து ஆல்ரெடி ஹாஃப் பேக் யூஸ் பண்ணிட்டேன். பட் இது யூஸ் பண்ணதுலேருந்தே எனக்கு வந்து குவாலிட்டி வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டி மாவு இங்கே வேணும்னா இந்த பிராண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பான்சர் ப்ரொமோட்டட்லாம் இல்லை, நானே வந்து இப்போ தான் ரீசெண்டாக, ஏன்னா நாங்கள் வந்து பிசியில் இருக்கும்போது இவங்க பேக்கரி அங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே போய் அவங்க பேக்கரியில் வந்து வில் ஹாவ் த பேக்கிங். இட் வாஸ் ஸோ குட், ரொம்ப குட் குவாலிட்டி, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அவங்க அங்கே யூஸ் பண்ணுற மாவு தான். ஸோ இங்கேயே வந்து அவங்க மில் வச்சு அவங்களே வந்து வீட் ஃப்ளவர் அரைச்சி அதில் தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த மாவையும் வந்து அவங்க விற்கிறாங்க. ஸோ எல்லா க்ரோசரி ஸ்டோர்லையுமே நான் பார்த்துருக்கேன். மோஸ்ட்டாக வந்து சூப்பர் ஸ்டோர், கோஆப் அந்த மாதிரி ஸ்டோரில் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரியலி குட் குவாலிட்டி ஆக்சுவலி. இன்னைக்கு நான் வந்து இந்த மாவு வச்சு தான் வந்து எல்லாமே பிரெட்டையும் சரி பன்னு கேக்கு எல்லாமே இதில் தான் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ பக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவங்க போட்டது வந்து குட்டி குட்டி சீட்ஸ் மாதிரி இருந்துச்சு. இப்போ எல்லாமே ரைஸ் ஆகி ஒரு லிக்விட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஓட்ஸ் மிக்சர் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓட் மிக்சர் வந்து ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கூலான அப்புறம் தான் ஈஸ்ட் ஆட் பண்ணுவோம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இட் வில் டை. ஸோ ஈஸ்ட் வந்து நல்லாவே ரைஸ் ஆயிடுச்சு. இதை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1/3 கப் பேக் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிடுங்க. Then we'll just give it a mix. கூட 1 cup flour add பண்ண போறோம். இன்னொரு 1 cup add பண்ணிக்கோங்க. மொத்தமாக இந்த ரெசிபிக்கு வந்து 6 கப் ப்ளஸ் நமக்கு எவ்வளோ வேணுமோ கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஃபுல் மிக்சர் கூட மொத்தமாக 2 cups ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃப்ளவர் ஆட் பண்ணி நமக்கு வேண்டிய அளவுக்கு. ஸோ எனக்கு வந்து யூஸ்வலாக ரெசிபிலலாம் வந்து நல்லா திக்காக மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வச்சிருவேன். ஏன்னா அப்போ சாஃப்டாக இருந்தால் பிரெட் நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப டென்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டென்ஸான பிரெட் பிடிச்சதுன்னா நீங்கள் வந்து 6 கப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போலேருந்து நான் வந்து கை யூஸ் பண்ண போகிறேன் நீட் பண்ணுறதுக்கு. நான் வந்து இன்னும் 1 கப் ஆட் பண்ண போகிறேன். நின்னுட்டு நீட் பண்ணாதான் கரெக்டா இருக்கு. ஒரு ஷேப் ஃபார்ம் பண்ற அளவுக்கு இருந்தா கரெக்டா இருக்கும். நான் வந்து இப்போ மொத்தமா 4.5 cups 5 cups ஆட் பண்ணியிருக்கிறேன் மாவு. ஸோ ஐ திங்க் அவ்வளோதான். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் ஆட் மோர் தென் தட். இதை வந்து இப்போ நம்ம நல்லா கையில் நீட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஷேப் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரைஸ் ஆக விட்டுடலாம்.
ஓகே, ஸோ இப்போ ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமல் ஷேப் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நீட் பண்ணிட்டோம். நான் மொத்தமாக வந்து ஸோ ரெசிபியில் வந்து 6 கப்ஸ் போட்டிருக்கு. நான் வந்து வெறும் 5 கப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நல்லா சாஃப்டான பிடிக்கும். ஸோ நான் 5 கப்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து பிரெட் பேஸ்கெட் நான் வச்சுருக்கிறேன். பட் இதுக்கு முன்னாடி நான் வெறும் நார்மல் பவுலில் போட்டுட்டு தான் ரைஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இது இருக்கிறனால I'm going to use this. இதை வந்து இதில் வச்சுட்டு ஒரு டவல், ஒரு ஃப்ரெஷ் க்ளீன் டவல் வச்சு கவர் பண்ணிடுங்க. இதோட சைஸ் வந்து ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷ் க்ளீன் டவல் வச்சு கவர் பண்ணியாச்சு. இதோட சைஸ் வந்து டபுள் ஆகிற வரைக்கும் ரைஸ் ஆக விடணும். அட்லீஸ்ட் 1 hour வந்து ரைஸ் ஆக விடலாம். ஸோ இது ரைஸ் ஆகும்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பன்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் பிரெட், என்னோட கல்ச்சர்ல வந்து ஃப்ரெஞ்ச் பிரெட்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இட்ஸ் லைக் பேகெட்ஸ், ஐம் நாட் ஷோர். நான் வந்து அந்த பிரெட்டோட ரெசிபி வச்சு தான் பன்ஸ் பண்ண போறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ணி சாண்ட்விச்சஸ் வீடியோ போட்டிருந்தேன், அது வந்து அந்த பன்ஸ் தான். so good, soft, fluffy, சூப்பரா இருந்துச்சு ஃபிளேவர், டேஸ்ட் எல்லாமே. ஸோ நான் அது வந்து திருப்பி பண்ண போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா யூஸ் அ bowl. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட் வந்து ரைஸ் பண்ண வச்சுட்டு, ரைஸ் ஆன அப்புறம் மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் இதுலயே போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நமக்கு வந்து 3 tablespoons yeast. 1, 2, 3. And then 3.5 tablespoons sugar. 1, 2, 3. ஆட் பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 4 cups வார்ம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வார்ம் வாட்டர்னா அகேன் ஈஸ்ட்டை வந்து கில் பண்ணாத அளவுக்கு, ஸோ லூக் வார்ம் வாட்டர். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 2 cups கோல்ட் வாட்டர் ப்ளஸ் 2 cups வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி லூக் வார்மாக வெதுப்பாக இருக்கா பார்த்து இதில் ஆட் பண்ணிட்டு இது வந்து ஒரு 10 minutes வந்து நம்ம செட் வில் லெட் இட் செட். ஓகே, ஸோ இப்போ ஈஸ்ட் வந்து ரைஸ் ஆயிடுச்சு. ஸ்டர் பண்ணிக்கலாம். 3 tablespoon ஆயில் ஆட் பண்ண போகிறோம். 1, 2, 3 சால்ட். 1, 2. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுக்கு மொத்தமாக 6 cups flour அகேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 cups ஆட் பண்ண போறேன் ஸ்ட்ரைட் அவே. மிக்ஸ் இட். இன்னொரு கப். உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் வேணும்னா டெய்லி வீட்டில் பிரெட் பண்ணுங்க. ஸ்வெட் ஆகி கை வலிக்குது. ஸோ இப்போ வந்து ஓட்மீல் பிரெட்டையும் ஃப்ரெஞ்ச் பிரெட்டையும் வந்து நம்ம ரெடி பண்ணி ரைஸ் ஆக வச்சுட்டோம். ஸோ அது வந்து டபுள் த சைஸ் ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆன அப்புறம் திருப்பி நம்ம ஷேப் பண்ணிட்டு திருப்பி ரைஸ் ஆக விடணும். அது திருப்பி ரைஸ் ஆன அப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஷேப் பண்ணி பிரெட் பேனில் வச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி டபுள் த சைஸ் ரைஸ் ஆகிற வரைக்கும் ரைஸ் ஆக வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பேக் பண்ணிடலாம். ஸோ அதில் ஷேப் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து இப்போ ரைஸ் ஆகிருக்குல்ல, நம்ம வந்து இதை டீஃப்ளேட் பண்ணணும். டீஃப்ளேட் பண்ணாதான் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால நம்ம டீஃப்ளேட் பண்ணிட்டு
Someday I will see the whole deal through today. I've got better things to do. Okay, to leave a little bit undone and be the cat in the sun. Be the cat in the sun. Set aside every empty spreadsheet line and loosen up on the grind. Simmer down, settle back and mess around. Be the cat in the sun. Someday I will see the whole deal through today. I've got better things to do. Okay, to leave a little bit undone. Be the cat. வந்து கேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேபிள் நல்லா மெஸ்ஸி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை க்ளீன் பண்ணிடலாம். லேயர்ட் வெனிலா கேக் தான் பண்ண போகிறோம். நான் வந்து 4 லேயர்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் 2 லேயர்ஸ் பண்ணலாம், 3 லேயர்ஸ் பண்ணலாம், எவ்வளோ லேயர்ஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னைக்கு வந்து 4 லேயர்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மாவு பேக்கிங் பவுடர் சால்ட் அதை வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 2.5 கப்ஸ் மாவு வேணும். My 2.5 teaspoon baking powder and then 1/2 teaspoon salt. இந்த மாவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படி சூப்பராக இருக்குல்ல. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த மிக்சர் தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம், பட் இட்ஸ் ஜஸ்ட் லாட் ஆஃப் ஒர்க். ஃபர்ஸ்ட் வந்து மிக்சரில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 3/4 கப்ஸ் பட்டர் ஆட் பண்ணுறேன். சுகர், எக்ஸ் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த அட்டாச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாதி மாவு ஆட் பண்ண போகிறேன். பாதி மாவு ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் வந்து ஆட் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் ஆகிட்டு மீதி மாவை ஆட் பண்ணிவிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது வெறும் கரெக்டாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணும், ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க, கேக் ஹார்ட் ஆகிடும். எல்லாம் கலந்த உடனே டக்குன்னு ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிடலாம்.
oatmeal bread, layered vanilla cake, buns, French bread, another loaf of oatmeal bread. And I was like, what should we celebrate? You're filming? Yeah. You want me to cut it? Yeah. Is it hard? Oh boy. Oh, I think I'm just catching on the... Oh, listen. I was like, is my cake rock hard? Small slice, you have to eat it all up tonight. Oh, tonight? We're not going to bed till it's all gone. I'm sick. Oh. That's really nice. Sure. That's nice. How's it, Mom? Good.